சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அர்ஜுன் 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 இங்க பாரு அர்ஜுன், நான் மலர் வந்திருக்கேன். மலர்? அர்ஜுன் மலர்? வள்ளி, நீ அர்ஜுன்கிட்ட போய் பேசு. அம்மா வாங்க. மலர், நீ இங்க வந்துட்டியா? அம்மா. அர்ஜுன் அர்ஜுன் நீங்க எப்பமா வந்தீங்க? அர்ஜுன் அர்ஜுன் என்ன எதுக்குமா இங்க கூட்டு வந்தாங்க? என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போங்கம்மா. எனக்கு இந்த இடத்துல இருக்கவே ஒரு மாதிரியா இருக்கு. நான் சொல்ல கேட்காம என்னங்க கூட்டு வந்து உட்கார வச்சிட்டாங்கம்மா. அர்ஜுன் மலர், மலர் என்ன வீட்டுக்கு கூட்டு போ மலர். அர்ஜுன் அம்மா, அம்மா எனக்கு பசிக்குதும்மா. அர்ஜுன் சார் ப்ளீஸ் சார், கொஞ்ச நேரம் மட்டும் அர்ஜுனை வெளியே அனுப்புங்க சார். அவன் பசியில் இருக்கான் சார். சார், அவருக்கு என்ன தேவையோ அதை நாங்க வாங்கி கொடுக்குறோம். நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க. சார் இது ஸ்டேஷன் நினைச்சீங்களா இல்ல வேற ஏதாவது நினைச்சீங்களா? உங்க இஷ்டத்துக்கு லாக்அப்ல இருந்து வெளியில கூட்டிட்டு வரதுக்கு. சார். யோ கான்ஸ்டபிள் சார், அவருக்கு என்ன வாங்கிட்டு வாயா. ஓகே சார். சார் போதுமா சார்? சொல்லிட்டேன், வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. நீங்க எல்லாரும் போங்க. அம்மா என்னை வெளியே விட சொல்லுங்கம்மா. என்னை வீட்டுக்கு கூட்டு போங்க. கடவுளே, என் புள்ள எப்படி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியலையே. கூட்டிட்டு எனக்கு போங்க. என் பையன் எப்படியாவது வெளியில கொண்டு வந்துருங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. வள்ளி, ஐஜி சார் தான் நாளைக்கு நேர்ல வர்றேன்னு சொல்லியிருக்காருல. நடந்தது எல்லாமே நம்ம அர்ஜுனுக்கு எதிராவே இருக்கு. இப்போதைக்கு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது வள்ளி. அர்ஜுன் முதல்ல அர்ஜுன் தெளிவாகட்டும். நடந்தது என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால ஒரு முடிவுக்கே வர முடியும். அதுக்கப்புறம் லாயரை வச்சு அர்ஜுனை வெளியில கூட்டிட்டு வந்துடலாம். மேடம், அதான் உங்க பையனை பார்த்து பேசிட்டீங்கல்ல. ப்ளீஸ் எல்லாரும் கிளம்புங்க. அக்யூஸ்ட் கிட்ட எல்லாம் ரொம்ப நேரம் பேச விட முடியாது. சார், இன்னொரு தடவை என் ஹஸ்பண்ட அக்யூஸ்ட்னு சொல்லாதீங்க. அவர் எந்த தப்புமே பண்ணல. இங்க பாருங்கம்மா, அவர் மேல தப்பு இல்லைன்னு ப்ரூவ் ஆகுற வரைக்கும் அவர் அக்யூஸ்ட் தான்மா. யாரை எப்படி கூப்பிடணும்னு நீங்க எனக்கு சொல்லி தராதீங்க. கான்ஸ்டபிள் சார், இவங்க எல்லாரும் வெளியே அனுப்புங்க. ஓகே சார். அர்ஜுன் வள்ளி, இப்ப போலாம். காலையில வந்து நம்ம பையனை பார்த்துக்கலாம். அர்ஜுன், நீ ஒன்னும் கவலைப்படாதடா. அம்மா உன்னை எப்படியாவது நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். அம்மா, அர்ஜுன், அம்மா. அம்மா, அம்மா. அர்ஜுன், மலர், உனக்கு எதுவும் ஆகாது. நான் இருக்கேன் உனக்கு. நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. அர்ஜுன் இங்க பாரு. நீ போ போ மலர். மேடம், இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க. இன்ஸ்பெக்டர் பார்த்தா திட்டுவாரு. கிளம்புங்க மேடம். இன்பங்கள் ஆயிரம் ஆயிரம் தொட்டிலாகுது மானுடம், தித்திப்பாகுது ஆழ்மனம், திட்ட
அர்த்தமில்லா ஒரு காரணம் நாளை தூக்கி தேனில் தோய்த்ததார் நாழி மீது கோலம் யார் பாலை மீது பாலை வார்த்ததார் நீளவானின் பாலம் யார் பூவை தான் நிலாவில் இறைத்தான் தடாக கீட்டில் நீந்தி போனேன் மீனைத்தான் நிலாவில் இறைத்தான் நிலவள்ளி தின்று விண்மீனாகிறேன். இந்த பாரு மலரு, இப்போ ஒண்ணு கெட்டு போல. உனக்கு எந்த வம்பு தும்பு வேண்டாம். நீ பேசாம நம்ம வீட்டுல வந்து எங்க கூட இரு. ஆமாமா. இத நான் ஏன் சொல்றேன்னா, குடிகாரனுக்கு கூட பொண்டாட்டியா இருந்துட்டு போயிடலாம், ஆனா கொலகாரனுக்கு பொண்டாட்டியா இருக்கவே கூடாது மலரு. இத நான் ஏன் சொல்றேன்னா, நாளைக்கு ஒரு வேளை உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வையி. அது எப்படிமா? அதான் கொலை கேஸ்னு உள்ள தூக்கி வச்சிருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் அவன் வெளியில வருவானா இல்லையானே தெரியலையே. எத்தனை வருஷம் தண்டனை கிடைக்க போதோ? அதுவும் சரிதான்டா. இருந்தாலும் ஒருவேளை இப்ப உண்டாகி குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோயேன், அந்த குழந்தை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? கொலகாரம் புள்ள அப்படிதானே சொல்லுவாங்க. அம்மா ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா நான் இருக்கும்போது எங்க அம்மாவை கை நீட்டி அடிப்பேன் உன்ன. இவங்கள மட்டும் இல்ல, என் புருஷனை கொலைகாரன்னு யாரு சொன்னாலும் எவ்வளவு இருந்தாலும் அடிப்பேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன நினைக்கிறீங்க? எப்பவும் போல எது பேசினாலும் கோவப்பட்டு அப்படியே விட்டுருவேன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவ்வளவுதான் உங்களுக்கு எல்லாம் மரியாதை. என் அப்பா கூட பிறந்ததுனாலதான் இவ்ளோ நாளும் நான் பொறுத்து போயிட்டு இருந்தேன். ஆனா என் புருஷனை இன்னொரு தடவை கொலைகாரன்னு சொன்ன, என் அப்பா கூட பிறந்தவன்லாம் பார்க்கவே மாட்டேன். உன்னை கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போயிருவேன். அம்மா, ஏன் புருஷனை பத்தி பேசுறதுக்கு எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தகுதியே கிடையாது. அவரை பத்தி உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? என்ன தெரியும்? கண்டதுங்க எல்லாம் சொல்றதுக்காக நான் என் புருஷனை விட்டு கொடுக்கவும் மாட்டேன், விட்டுட்டு போகவும் மாட்டேன். வாழ்ந்தாலும் என் புருஷன் கூட தான் வாழ்வேன், செத்தாலும் என் புருஷன் கூட தான் சாவேன். என்ன தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்கே வந்து ஏன் புருஷனே நீ கொலைகாரன்னு சொல்லுவ? அவர் என்ன உன் புள்ள மாதிரி நினைச்சிட்டியா? உங்க புள்ளைய ஒழுங்கா வளர்க்க துப்பு இல்ல. நீங்க ஏன் அர்ஜுனை பத்தி பேசுறீங்களா? என்ன என்ன மறைக்கிறீங்க? போறீங்களா இல்ல இன்னொரு கண்ணத்திலயும் அற வேணுமா? போங்க. என் புருஷனும் நானும் மொத்தமா பிரிஞ்சிருவோம் தானே சொன்னீங்க? கூடிய சீக்கிரமே அர்ஜுன் அந்த கொலைய பண்ணல, அவன் நிரபராதின்னு நிரூபிச்சு என் புருஷன் கூட நான் ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்து காட்டல, என் பேரு மலர் இல்ல. போங்க வெளிய.
காயப்படுத்துற மாதிரி பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அத்தை. ஐயோ, என்னம்மா மலர் நீ என்னம்மா தப்பு பண்ண மன்னிப்பு கேக்குறதுக்கு? ஹலோ மிஸ்டர், யார் நீங்க? அவனுக்கு வேண்டப்பட்டவரா? நீங்களும் அவனை வெளியே எடுக்கணும்னு சொல்ல போறீங்களா? அதெல்லாம் முடியாதுன்னு எத்தனை பேர்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? கிளம்புங்க எங்கிருந்து. அவனை வெளியெடுக்க வரல, அவனோட உயிர் எடுக்க வந்திருக்கு. யோ, யார் யா நீ பாட்டுக்கு உள்ள வந்த, அவனை கொல்ல போறங்கிற? என்ன பார்த்தா என்ன ஜோக்கர் மாதிரி தெரியுதா? போலீஸ்க்கு ஒரு மரியாதை எல்லாம் கிடையாதா? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. இவனால துடிக்க துடிக்க கொல்லப்பட்ட நிகிதாவோட அண்ணனா. சார், சத்தியமா உங்க தங்கச்சி நான் கொல்லல சார். அவ எப்படி செத்தான்னு எனக்கு தெரியாது சார். அவ எப்படி செத்தான்னு நீ கொன்ன மாதிரி நான் ஒன்ன கொல்லும் போது நீ தெரிஞ்சுக்குவே இதெல்லாம். அவ செத்து போனது மட்டும் இல்ல, அவ சாகும் போது அனுபவிச்சிருப்பால அந்த நரக வேதனைய அத நீயும் அனுபவிப்ப. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் தான் எதுவும் பண்ணலன்னு சொல்றேன்ல, அப்படியே என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், யார பைத்தியங்கற? கொன்று உன்னை. சார், நான் தான் எந்த தப்பு பண்ணலங்கறல சார். ஆளாளுக்கு நான் செய்யாத தப்புக்கு தண்டனை கொடுக்கணும்னு பேசிட்டு இருந்தா எப்படி சார் என்னால சும்மா இருக்க முடியும்? தயவு செஞ்சு என்ன வெளியே விடுங்க சார். டேய், நீ எப்ப வெளியே வருவேன் தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ உள்ள இருக்கிற வரைக்கும் உன் உடம்புல உயிர் இருக்கும். வெளியே வந்துட்ட நீ செத்துட்டன்னு அர்த்தம். சார் இருங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இன்ஸ்பெக்டர்னு நான் ஒருத்தங்க இருக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியல இல்லையா? என்ன நிக்க வச்சுக்கிட்டு ஸ்டேஷனுக்குள்ள வந்து அவனை வெட்டுவான் குத்துவான்னு பேசிட்டு இருந்தா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்கு? நீங்களே தண்டனை கொடுக்கறதுக்கு அப்புறம் போலீஸ், கோர்ட்டு, ஜெயிலாம் எதுக்கு இருக்கு? இதெல்லாம் இருக்கு, ஆனா என்ன சார் பிரயோஜனம்? என் தங்கச்சியை கொன்னவன உங்களால இப்ப வரைக்கும் என்ன சார் பண்ண முடிஞ்சது? அவனை கூட்டிட்டு வந்து ஒய்யாரமா லாக்அப்ல உட்கார வச்சிருக்கீங்க. இதுதான் அவனுக்கு கொடுக்கிற தண்டனையா? அவனை கொன்னுட்டு நானும் இதே மாதிரி ஸ்டேஷன்ல வந்து உட்காந்துக்கிட்டுமா? எல்லாம் ஒண்ணுதானே சார்? கொஞ்சம் பார்த்து பேசுங்க. உங்க தங்கச்சி செத்துட்டாங்க தான், அதனால உங்களுக்கு கோவமோ ஆதங்கமோ வர்றது நியாயம்தான். அதுக்காக நான் என்னமோ வேலையை பார்க்காத மாதிரி பேசுறீங்க. அது ரொம்ப தப்பு. எங்களோட டியூட்டியை நாங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். கொலை பண்ணவனை அரெஸ்ட் பண்ணிருக்கோம், எஃப்ஐஆர் போட்டு லாக்அப்ல வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் இவனை விசாரிச்சு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கான எல்லா ஃபார்மாலிட்டிஸும் ரெடியா தான் இருக்கு. சும்மா உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு பேசக்கூடாது சார். வந்துட்டீங்களா? உங்க கைப்பட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க. கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணி அவனை நாங்க விசாரிக்கிறோம். ஏட்டு சார், இவர் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதணும், பேப்பர் கொடு. ஓகே சார். இந்தாங்க. சார், சும்மா 10ஓட 11வது கேஸா இதை நினைச்சிடாதீங்க. என் தங்கச்சியோட உயிர் போயிருக்கு, அதுக்கான தண்டனைய அவன் அனுபவிக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஏய், இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வெறும் கண் துடைப்பு தான்.
என் தங்கச்சிய கொன்ன உன்ன நான் அப்படியே விட்டுட்டேன்னா என் தங்கச்சி என்ன மன்னிக்க மாட்டா. அவளை கொன்ன உன்ன நான் கொல்லுவேன், துடி துடிக்க கொல்லுவேன். ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். என்னடா சொல்ல போற? என்ன சொல்ல போற? உன்னை கொல்லாம விட மாட்டேன், உன்னை கொல்லாம விட மாட்டேன் சார். உன்னை கொல்லாம விட மாட்டேன். சார் விடுங்க சார், என்ன பண்றீங்க? சொன்னா கேளுங்க சார். காலையில அவ அண்ணன் வந்து பேசிட்டு போனதை பார்த்தா வெறும் வாய் வார்த்தையா சொன்ன மாதிரி தெரியல. அவன் வார்த்தையிலேயே அர்ஜுன் மேலயும் நம்ம குடும்பத்து மேலயும் அவ்வளவு வன்மமும் கோவமும் தெரிஞ்சுது. அதை நினைக்கும் போது எனக்கு மனசெல்லாம் பதறுது. அர்ஜுன கோர்ட் தண்டிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிரகாஷ் ஏதாவது பண்ணிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. உன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டே நீ. ஏற்கனவே எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறத விட்டுட்டு இது நடக்குமோ அது நடக்குமோன்னு பயமுறுத்திட்டு இருக்கியா நீ? பார், அந்த நிக்கிதாவோட அண்ணன் வந்து பேசும்போது நீ ஓரமா நின்று வேடிக்கை தானே பார்த்த. இப்பவும் அதே பண்ணு. உன்னை யாரும் இங்க பேச சொல்லி கேட்கல. துர்கா, என்னமா பேசிக்கிட்டு இருக்க நீ? அண்ணனும் அண்ணியும் ஏற்கனவே அர்ஜுன நினைச்சு கவலையில இருக்காங்க. நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கும். அண்ணி, அர்ஜுனை காப்பாத்துறதுக்கு ஒரு வழி இருக்கு அண்ணி. என்ன சொல்றீங்க கிருஷ்ணமூர்த்தி? ஆமா அண்ணி, எனக்கு ஒரு யோசனை தோணுது. நீங்க அத பண்றதுக்கு சம்மதிக்கணும். ஐயோ, என்ன யோசனைன்னு சொல்லுங்க. என் புள்ளைய வெளியில கொண்டு வரதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். எனக்கு தேவை என் புள்ள வெளியில வரணும். என்னோட ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்து, சொகம் அவ்வளவு ஏன் என் உயிரை கூட அவனுக்காக கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அதான் வள்ளி கேக்குறாள்ல, என்னன்னு சொல்லு கிருஷ்ணமூர்த்தி. அது வந்து அண்ணி, ஐயோ, தயங்காம என்னன்னு சொல்லுங்க. அர்ஜுனை காப்பாத்துறதுக்கு இப்ப இருக்கிற ஒரே வழி நான் அந்த கொலைப்பழியை ஏத்துக்கிறது மட்டும்தான். கிருஷ்ணமூர்த்தி, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அண்ணி, நான் நல்லா யோசிச்சுதான் அந்த முடிவு எடுத்திருக்கேன். நான் தான் அந்த நிக்கிதாவை கொன்னன்னு பழி ஏத்துக்கிட்டா அர்ஜுனை கண்டிப்பா வெளியே கொண்டு வந்துட முடியும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆனாலும் அதை பத்தி கவலை இல்லை அண்ணி. என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உனக்கு புரியாது மாத்துருக்கா, நீ கொஞ்ச நேரம் அமைதியா. அண்ணி, நான் ஒண்ணு இதை வெறும் வாய் வார்த்தையா சொல்லல, மனப்பூர்வமா தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். அர்ஜுனுக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் இப்படி ஒரு விஷயத்தை பண்றதுக்கு எனக்கு சந்தோஷம் தான் அண்ணி. அண்ணி, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும்தான். உங்களுக்கு அர்ஜுன்னா உயிர். அவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா உங்களால தாங்கிக்க முடியாது. அதனாலதான் இந்த முடிவு எடுத்தேன். ஒருவேளை துர்கா சொன்ன மாதிரி அந்த நிக்கிதாவோட அண்ணனால நம்ம அர்ஜுனுக்கு ஆபத்து வந்ததுன்னா என்ன நீ பண்றது? இப்ப நான் தான் அவளை கொன்னன்னு பழி ஏத்துக்கிட்டேன்னு வச்சுக்கங்களேன், அர்ஜுன் மேல அவனுக்கு இருக்கிற கோவமும் பழி தீக்கிற வெறியும் என் மேல திரும்பும். அர்ஜுனுக்கு எதுவும் ஆகாதண்ணி. இவருக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? முட்டாள்தனமா பேசி அவர் உயிருக்கு அவரே ஒள வச்சுக்கிறாரு. என்னை பத்தி யாரும் கவலைப்படாதீங்க அண்ணி. அண்ணி, நான் வாழ்ந்து முடிச்சவன். ஆனா அர்ஜுன் வாழ வேண்டிய பையன். இப்பதான் கொஞ்ச நாளா மலர் கூட வாழ போறத நினைச்சு அவன் அவ்வளவு சந்தோஷமா இருந்தான். அவனுக்கு வாழணும்னு ரொம்ப ஆசை அண்ணி. அண்ணி, நான் அவனை வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறேன் அண்ணி. இவ்வளவு நாளா நான் வாழ்ந்தது என்னமோ என் பொண்ணு பிள்ளைக்காக மட்டும்தான். அவங்களோட எதிர்காலத்தை நல்லபடியா அமைச்சு கொடுத்துட்டு கண்ணு மூடணும்னு நினைச்சுதான் என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். என்ன, அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாம போறேன்.
அவங்கள காப்பாத்துறேன்னு நீங்க இங்க வந்து செத்து போயிடாதீங்க. மரியாதையா உயிரை காப்பாத்திட்டு ஓடி போயிருங்க. இல்ல உங்களையும் கொல்றதுக்கு நான் தயங்க மாட்டேன். ஐயோ சார், ப்ளீஸ், அர்ஜுன் மேல எந்த தப்பும் இல்ல சார். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏய், சொல்லிக்கிட்டே இருக்கேன். உயிர் மேல ஆசை இருந்தா இந்த இடத்தை விட்டு போயிருங்க. அப்புறம் அவங்க பணத்தை பார்த்து அழுறதுக்கு நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்க. சார், நீங்க நான் அடிச்சு கூட கொல்லுங்க சார். ஆனா அர்ஜுனையும் என் தங்கச்சியும் மட்டும் விட்டுறீங்க. இப்பதான் என் தங்கச்சியும் அர்ஜுனும் ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணீங்கன்னா என் தங்கச்சியோட வாழ்க்கையே போயிடும் சார். ப்ளீஸ் அவங்கள வாழ விடுங்க சார். ப்ளீஸ் சார், அர்ஜுனை விட்டுறீங்க. பார்வதி, உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன் சார். அர்ஜுனையும் மலரையும் ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார். ப்ளீஸ் சார், அவங்கள வாழ விடுங்க சார். ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன பண்ற பார்வதி? எழுந்திரு பார்வதி, எழுந்திரு பார்வதி, எழுந்திரு. மன்னிப்பு கேக்குறீங்களா? பொண்ணை கொன்னுட்டு என்ன பண்றீங்க? விடுங்க அவளை. பாருங்க, விடுங்க அவளை. என்னடி காலையில நடிக்கிறியா? விடுங்க அவளை. ஏண்டி, பொண்ணோட உயிரே போயிடுச்சுன்னு கதறிக்கிட்டு இருக்கோம். நீ உன் தங்கச்சியோட வாழ்க்கைய பத்தி பேசிக்கிட்டு இருக்கியா? விடுங்கம்மா. பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தவனுக்கு நாங்க வாழ்க்கை பிச்சை போடணுமா? பாருங்க பார்வதி, விடுங்க. சொல்றத கேளுங்க. நீங்க என்ன கெஞ்சினாலும் கதறினாலும் சரி, உன் தங்கச்சி கண்ணு முன்னாடி என் பொண்ண கொன்ன அந்த அர்ஜுன் சாவா. சொன்னா கேளுங்க, விடுங்க. அவ செத்தத பார்த்து உன் தங்கச்சி கதறி அழணும். அத நாங்க பார்க்கணும்டி. அது வரைக்கும் ஓய மாட்டேன். அவளையும் உயிரோட விட்டுவே நினைக்கிறியா? அணு அணுவா அவளை சித்திரவதை பண்ணி ஏன் புள்ள அவளை கொல்லுவான். ஏய், அவங்க ரெண்டு பேரும் செத்ததுக்கு அப்புறம் நாங்க எங்க பொண்ணை இழந்துட்டு எப்படி கதறி துடிக்கிறோமோ அதே மாதிரி நீங்க ரெண்டு பேரும் கதறி துடிப்பீங்க. அத பாக்கணும்டி. அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்க ரெண்டு பேரும் இப்ப உயிரோட விடுறேன். போடி. வெளியே போ பார்வதி. விடுங்கம்மா. பார்வதி, இவனையும் வெளியே தள்ளுங்கடா. விடுங்க. பார்வதி, பார்வதி, பார்வதி. ஏய், விடு பார்வதி. ஏய், விடுங்க. கேளுங்க. விடு பார்வதி. எனக்கு வேணாங்க. ஏய், இவளை தள்ளி விட்டதுக்கே உனக்கு அப்படி துடிக்குதே. என் தங்கச்சிய கத்தியால குத்தி கொன்னிருக்காண்டா. எனக்கு எவ்வளவு துடிச்சிருக்கும் சொல்றா. சொல்றது புரியல உனக்கு? உன் தங்கச்சி அர்ஜுன் கொலை பண்ணலையா? சொல்லிக்கிட்டே இருக்க, திருப்பி அதே சொல்லிட்டு இருக்க. உன்ன அவரை அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. ஏய், இனிமே இந்த பக்கம் வந்துடாதீங்க. வந்தீங்க பொணமாதான் திரும்பி போவீங்க. ஏய், போ. சார், உங்க தங்கச்சியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சு, வந்து வாங்கிக்கிங்க சார். அம்மா, ரிப்போர்ட் வந்துருச்சான். நாம போலாம். டேய், வண்டி எடுறா. ஏய், வாங்கடா, போலாம். பார்வதி, நீ ஒன்னும் வருத்தப்படாத. நீ பயப்படுற மாதிரி ஒன்றும் நடக்காது. தைரியமா இரு, சரியா? என்ன மன்னிச்சிருங்க. என்னாலதான் அவங்க கிட்ட நீங்க அவமானப்படுற மாதிரி ஆயிடுச்சு. ஏய் பார்வதி, என்ன பேசிட்டு இருக்க நீ?
இதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. மலரும் அர்ஜுனும் நமக்காக எவ்வளவோ பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்காக நானும் எதுனாலும் பண்ணுவேன். என்ன ஒண்ணு, நாம அங்க போய் பேசி அவங்க அதை புரிஞ்சுட்டு இருந்தாங்கன்னா சந்தோஷப்பட்டிருப்பேன். அவங்க எது சொன்னாலும் கேட்கிற மனநிலையிலே இல்லை. சரி, இப்போதைக்கு அவங்கள பத்தி யோசிக்கிறத விட்டு அர்ஜுனை பத்தி மட்டும் யோசிப்போம். அவரை எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு மட்டும் பார்ப்போம். ஹலோ. யோ, என்னையா பண்ற அந்த ஃப்ராடு? அவன் என்ன சார் பண்ணுவான்? உங்க தங்கச்சியை கொன்னுட்டு ஜாலியா லாக்அப்ல உட்காந்துருக்கான். யோ, அவன் ஜாலியா இருக்கிறதுக்கு தான் என்கிட்ட பணம் வாங்கினியா? அவனை ஏதாவது பண்ணியா? என்ன சார் பண்றது? அதான் கேஸ் போட்டிருக்கோம்ல, கோர்ட்ல இருந்து தீர்ப்பு மட்டும் வரட்டும், அதுக்கப்புறம் நான் அவனை வச்சுக்கிறேன். யோ, அது வரைக்கும் அவனை வச்சு ஊர்கா போட போறியா? அவன் சொகுசா லாக்அப்ல இருக்கிறதுக்கு அதுக்கு அவன் குடும்பத்தோட வீட்லயே இருக்கலாமே. எதுக்கு கூட்டிட்டு வந்து உள்ள வச்சிருக்க? ஜபார், கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் அப்புறம். அவன் எனக்கு கஷ்டப்படணும். அவன் சாக போற நாள் வர வரைக்கும் ஒவ்வொரு நொடியும் சித்திரவதையை அனுபவிக்கணும். இதுக்கப்புறம் அவன் அனுபவிக்க போற டார்ச்சர்ல என் தங்கச்சிய கொன்னதுக்கு தண்டனையா அவனே தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துறணும். அந்த அளவுக்கு அவன் நரக வேதனையில துடிக்கணும். செத்து போன என் தங்கச்சியை நினைச்சு நாங்க எப்படி நிம்மதி இல்லாம துடிக்கிறோமோ அதே மாதிரி அவனை பெத்தவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அவன் சாகிறத பார்த்து வருத்தப்பட்டு சாகணும். ஓ, அவன் நிம்மதியாவே இருக்க கூடாது. சரிங்க சார், உங்க ஆதங்கம் எனக்கு புரியுது. அப்படியே லைன்லயே இருங்க, இதோ வரேன். யோ சார், யாருக்கு அந்த சாப்பாடு? அந்த பையனுக்கு தான் சார். சரி கூட, நான் கொடுத்துறேன். டேய் தம்பி, இந்தா பிரிச்சு சாப்பிடு. இல்ல, எனக்கு வேண்டாம். டேய், ஓவரா சீன் போடாதடா. டா, நான் கொடுக்கும் போதே வாங்கி சாப்பிடு, இல்லைன்னா பட்னியா தான் கிடக்கணும். பரவாயில்ல, எனக்கு தேவையில்லை. அது சரி, வேணான்னா பட்னி கிடந்து சாவு. சரி சரி, நீ சாப்பிட வேணாம். ஏண்டா, அந்த பொண்ணை நீ கொலை பண்ண? பார்க்க டீசெண்டா தான் இருக்க, பணக்கார வீட்டு பையன் வேற. கொலை பண்ற அளவுக்கு என்னடா பண்ணுச்சு அந்த பொண்ணு? பாவம்ல. சார், நான் கொலை பண்ணல சார். சொன்னா புரிஞ்சுக்கோங்க சார். டேய், திரும்ப திரும்ப பொய் சொல்லாத. நீ கொன்னதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. உன்னால தப்பிக்கவே முடியாது. இங்க பாரு, நீயா ஒத்துக்கிட்டனா யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, சுமூகமா முடிஞ்சிடும். சொல்லு, எதுக்கு அந்த பொண்ணை கொலை பண்ண? ஏதாவது முன்விரோதமா? இல்ல அந்த பொண்ணை கர்ப்பமாக்கிட்டதால உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டான்னு கோவத்துல கொலை பண்ணிட்டியா? சொல்லிட்டு இருக்க, திரும்ப திரும்ப கொலைகாரன் சொல்லிட்டு இருக்க. கொலைகாரன் சொல்லுவியா? டேய் டேய், விட்றா விட்றா. சொல்லுவே கொலைகாரனே. யோ கான்ஸ்டபிள், இதோ வரேன் சார். சொல்லுவே கொலைகாரனே. சார் 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 விட்றா, புடிங்க விட்றா. நான் சொல்லிட்டே இருக்கேன். அவ்வளவு தைரியம் இருந்தா இன்ஸ்பெக்டர் மேலே கை வைக்கிறியா? டேய், என்ன தைரியம் இருந்தா போலீஸ் மேலே கை வைக்கிற? உன்னை என்ன செய்யணும் பாரு. வர டேய் டேய், எம்எல்ஏ கை வைக்கிற? அடிங்க அவனை. சார், திமுறா எம்எல்ஏ கை வைக்கிற? தொலைச்சிராடா அவனை. சார், சார், ஐயோ, உண்மை சொல்லு. நல்லா அடிங்க அவனை. அடிங்க சார். சார், அவ்வளவு திமுறா உனக்கு? சார், இன்னைக்கு சார், வேணாம் சார். டேய், எம்எல்ஏ கை வைக்கிற? எடா டேய், சார், பர்றா பர்றா பாப்போம். கை வைக்கிற? ஆமா சார். யோ, வாயை மட்டும் போய. போலீஸ்காரன் நானு, எம்எல்ஏ கை வைக்கிறியா? சார் சார்,
போது விட்டுருங்க சார், செத்து போயிட போறான், விட்டுருங்க சார். டேய், உண்மையை சொல்லல சாவடிச்சிருவேன். ராஸ்கல்.